இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாமல் தமிழகத்தில் திமுக வெற்றி பெற முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பெரும் கோடீஸ்வரர் லாட்டரி வியாபாரி ஆதவ் அர்ஜுனா பகிரங்கமாகவே பேசியிருக்கிறார். அவர் பேசியிருப்பது ஏன் என்பதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாமல் இனி வருகின்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற முடியாது. இன்னும் சுருங்க சொல்ல போனால், கூட்டணி இல்லாமல் திமுக தனித்து போட்டியிட்டு எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது என்பதை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். அதற்கு இன்னொரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆதவ் அர்ஜுனா என்கின்ற பெரும் லாட்டரி முதலாளி, அதாவது நடிகராக இருந்தவர்கள் திடீரென்று துணை முதல்வராகின்ற பொழுது ஏன் திருமாவளவன் துணை முதலமைச்சராக கூடாது என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அவர் நடிகராக இருப்பவர் துணை முதல்வர் ஆகின்ற பொழுது என்று கேட்கிறார். அந்த கேள்வியுடைய விளக்கம் என்ன? ஆந்திராவில் பவன் கல்யாண் என்பவர் துணை முதல்வரானாரே, அதை பற்றி சொல்கிறாரா? அல்லது தமிழகத்திலே நடிகராக இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அடுத்து துணை முதல்வராக போகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அதை பற்றி சொல்கிறார்களா என்பது ஆதவ் அர்ஜுனாவிற்கும் திமுகவிற்கு மட்டுமே வெளிச்சம், திருமாவளவனுக்கு மட்டுமே வெளிச்சம். ஆக உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே இந்த அளவிற்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற, தொடர்ந்து கிட்டத்தட்ட அறிவாலயத்தின் அடிமையாகவே செயல்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எதிர்க்கிறது என்று சொன்னால், தமிழக மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுகிறது. ஆக திமுக எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது, திமுக கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலை நிலவுகிறது என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஏதோ ஒரு வேகத்தில் அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். கடந்த ஆட்சியில் அதிமுக செய்த தவறு, அதன் விளைவாக அவர்கள் ஊரெல்லாம் பல கூட்டணிகளை அமைத்து அவர்களை வைத்து, இன்னும் சொல்ல போனால் அரசியல் ஆலோசகர் என்ற பெயரில் பீகார் பிராமணர் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து வைத்து அவருக்கு 380 கோடி ரூபாய் பணம் கொடுத்து அவருடைய ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனையின்படி நடந்து அப்படி ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு அவர்கள் ஆட்சி, திமுக ஆட்சி கந்தரகோலமாக இருக்கிறது. திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை நடவடிக்கையால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று ஒரு ஆண்டுக்கு மேலாகியும் இன்னும் கூட ஜாமீன் எடுக்க முடியாத நிலைமைக்கு திமுக சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறது. திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்து விட்டது, விலைவாசி ஏறிவிட்டது, மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது, பால் விலை உயர்ந்து விட்டது, முத்திரைத்தாள் கட்டணம் உயர்ந்து விட்டது. இவ்வளவு எதிர்ப்புகள் திமுகவிற்கு இருக்கிறது, திமுக ஆட்சிக்கு இருக்கிறது. இவற்றையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இனி திமுக கூட்டணியில் இருந்தால் நமக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. ஆகவே சமயம் பார்த்து இவர்களை எதிர்த்து விட வேண்டும், இந்த கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி விட வேண்டும், அல்லது திமுகவே அவர்களை கூட்டணியில் இருந்து வெளியேற்றுகின்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக, அல்லது திமுகவை மிரட்டி பணிய வைக்க வேண்டும் என்கின்ற இன்னொரு காரணத்திற்காகவும் இவர்கள் கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு என்று அறிவித்தார்கள். அறிவித்துவிட்டு அவர்கள் விரித்த வலையில் அவர்களே விழுந்து விட்டார்கள். கடைசியில் திமுகவினரை அழைத்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தப் போகிறார்கள். யாரை வைத்து? திருடனை வைத்து திருட்டை ஒழிக்கப் போகிறார்கள், குடியாரனை வைத்து குடியை ஒழிக்கப் போகிறார்கள், மதுவை விற்பனை செய்பவர்களை வைத்து மதுவை ஒழிக்கப் போகிறார்கள். எவ்வளவு பெரிய பித்தலாட்டம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இப்படி ஒரு மோசமான அரசியலை இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த கட்சியும் செய்திருக்காது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர. அவர்களை வைத்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது, விசிக கூட்டணி இல்லை என்றால் திமுக வெற்றி பெற முடியாது என்று சொல்வது, அந்த அளவிற்கு ஏதோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏதோ அமெரிக்கா வரை கிளை பரப்பி நிற்கின்ற ஒன்று மிகப்பெரிய கட்சி ஒன்றும் கிடையாது. தனித்து போட்டியிட்டால் எந்த இடத்திலும் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் கூட 5000 ஓட்டுகள் கூட வாங்க முடியாத ஒரு கட்சி தான் விசிக. ஒரு சில தொகுதியில் வேண்டுமானால் 10,000 ஓட்டுகள் வாங்கலாம். வட தமிழகத்திலே பல தொகுதிகளில் 2000 ஓட்டுகள் கூட வாங்க முடியாத அவல நிலைமையில் தான் விசிக இருக்கிறது. ஆனால் ஏதோ சிலரை பேச வைத்து ஊடகத்திலே பொய்யான செய்திகளை பரப்பி ஆதவ் அர்ஜுனா என்கின்ற லாட்டரி வியாபாரியினுடைய மிகப்பெரிய பண செல்வாக்கு இருக்கிறது என்பதையும் பயன்படுத்தி கொண்டு
திமுகவை மிரட்டி பிளாக்மெயில் செய்து சீட்டை வாங்குவது அல்லது திமுக கூட்டணி விட்டு வெளியேறி ஏற்கனவே பலவீனமாக இருக்கின்ற அண்ணா திமுக கட்சி உடைந்து சின்னாபின்னமாகி இருக்கிறது. இந்த கட்சியை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா முடியாதா என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவருக்கு முட்டு கொடுத்தால் நாம் அதிகமான சீட்டுகளை வாங்கிவிடலாம் என்று அரசியல் சதுரங்கத்திலே காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் சதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு ஆதாரமாகத்தான் அவர்கள் நடத்தப் போகின்ற சாராய ஒழிப்பு மாநாடும் விசிக இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதவ் அர்ஜுனா பேசியதும் என்பதெல்லாம் தெல்ல தெளிவாக விளங்குகிறது. இதே ஆதவ் அர்ஜுனா ஒரு காலத்தில் திமுகவில் ஐக்கியமாகி திமுகவில் சீட் வாங்கி எம்பி ஆகலாம் எம்எல்ஏ ஆகலாம் என்று கனவு கண்டார். அந்த கனவு பொய்த்து போனதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து எப்படியாவது ஒரு பொது தொகுதியை வாங்கி நாம் எம்பி ஆகிவிடலாம் என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே கனவு கண்டார். அவர் கண்ட கனவு பலிக்கவில்லை. ஆகவே அவருடைய வெறுப்பை எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இவர் அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார். திமுகவுக்கு எதிராக அந்த வெறுப்பை இவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட எந்த ஒரு மிகப்பெரிய செல்வாக்கும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னை ஒரு மாபெரும் கட்சியாக இந்த மக்கள் மத்தியிலே பிரபலப்படுத்திக் கொள்ள பல மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பொய்களை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.